ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 99வது தலைப்பு. கண்டனமே பாராட்டு. தொடர்ச்சி. ஒரே சுவாமியை நினைப்பதுதானே உசத்தி? ஆமாம், அதுதான் உசத்தி. திரும்பி திரும்பி தான், தன் பித்ரு புத்திராதிகள் என்றில்லாமல் ஹியூமனிட்டி முழுதற்கும் சர்வீஸ் பண்ணுவதே தான் உசத்தி. ஆமாம், ஒப்புக்கொள்கிறேன். பின்னே எப்படி தன்னை சேர்ந்த இதுகளுக்காகவே பண்ணுவதை யஜ்ஞ ஹோமங்களிலிருந்து படையல் வரை எல்லாவற்றையும் சரி என்று சொல்லி ஆதரிக்கிறீர்கள்? ஏன் ஆதரிக்கிறேன் தெரியுமா? இதுகள் எல்லாவற்றிலும் கூட ஏக பரமாத்மாவுக்கான வழிபாடுதான் உள்ளே ஓடுகிறது. இதுகளிலும் பரோபகாரம், ஆத்மோபகாரமான சித்தசுத்தி ஆகிய உயர்ந்த லட்சியங்களே பூர்த்தியாகின்றன. அதெப்படி? கொஞ்சங்கூட புரியவில்லையே. அப்படித்தான் இந்துக்களில் ரொம்ப பேரும் புரிந்து கொள்ளாமலேதான் இவற்றை பண்ணுகிறார்கள், அல்லது புரிந்து கொள்ளாததாலேயேதான் விட்டு விடுகிறார்கள். சரியாக புரிந்து கொண்டால் இது எல்லாவற்றிலும் ஏக பரமாத்ம சிந்தனை உள்ளூர இளையோடிக்கொண்டுதான் இருக்கிறது. பரோபகாரமோ வேறெந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு இவற்றில்தான் பிரகாசிக்கிறது. எப்படி? இருக்கிறது ஒரே பரமாத்மாதான் என்கிறது வாஸ்தவம். அதை தவிர வேறேயே கிடையாது. மனுஷ்யன், மிருகம், பூச்சி, பொட்டு எல்லாம் கூட அதுதான் என்பதை ஹிந்து மதம் மாதிரி சொல்கிற மதம் வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் அதை அனுபவத்தில் தெரிந்து கொள்வது லேசில்லை. மற்ற மதக்காரர்கள் ஒரே காட் அல்லது நிர்வாணம் அல்லது கைவல்யம் என்று சொன்னாலும் அவர்களை கேளுங்கள். நீங்கள் அந்த ஒன்றைத்தான் தியானமோ பிரார்த்தனையோ பண்ணுகிறீர்கள் என்பது வாஸ்தவமானால், நீங்கள் வாஸ்தவத்திலேயே அதை தெரிந்து கொண்டு விட்டீர்களா? ரியலைஸ் பண்ணிவிட்டீர்களா? பிரத்யக்ஷமாக அனுபவித்து விட்டீர்களா என்று அடித்து கேட்டால், அவர்களில் ரியலைஸ் பண்ணிவிட்டேன் என்று பதில் சொல்லக்கூடியவர்கள் லட்சத்தில் ஒருவர்தான் இருக்கலாம். ஆத்ம சம்பந்தமோ ஈஸ்வர சம்பந்தமோ இல்லாததாக தோன்றும் இத்தனை காரியங்களில் மாட்டிக்கொண்டுள்ள நம் மதஸ்தர்களிலோ நிச்சயமாக அவர்களை விட ஜாஸ்தி அனுபூதிமான்கள், ரியலைஸ்டு சோல்ஸ் இருந்திருக்கிறார்கள். இது நான் சொல்வதில்லை. அவர்களே இந்தியாவைத்தான் லேண்ட் ஆஃப் செயின்ஸ் அண்ட் சேஜஸ் என்று ஸ்லாகிக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் லௌகிக சௌகரியங்களுக்காகவே அவர்களுடைய தேசங்களுக்கு ஓடுவதாகவும், அவர்கள் ஆத்மாபிவிருத்திக்காக நம் தேசத்துக்கு வந்து சேருவதாகவும் இருப்பது யதார்த்த உண்மை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.